வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் பாலஸ்தீன அப்டேட், அண்மை செய்திகளில் இஸ்ரேல் பாலஸ்தீன அப்டேட்டில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இதுவரை இந்த காணொளி எடுக்கப்படும் வரை புதிதாக எந்த அப்டேட்டும் எனக்கு வரல. வந்துருச்சுன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம். அப்போ இது இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வரலாற்றில் மிக முக்கியமான விஞ்ஞானியாக கருதப்படக்கூடிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஏற்கனவே ஒரு கடிதம் பார்த்தோம். இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட இன்னொரு கடிதம். அந்த கடிதத்தை இன்றைக்கி பார்த்துடலாம். அப்புறம் நண்பர்களே, நம்ம சேனல் இப்போதைக்கு விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நமது சேனலுக்கு தொடர்ந்து நடத்துவதற்கு உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும். அதனால் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகம் விற்பதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மட்டும்தான் இனிமேல் இந்த சேனல் நடத்த முடியும். ஏப்ரலுக்கு மேலே தான் இனிமேல் நமக்கு வருமானம் வந்தால் உண்டு. அது போக பல ஆவணப்படங்கள் இருக்குது. அதையெல்லாம் பார்த்து உங்கள் ஆதரவை தரலாம். ஒரு பெய்டு டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த டெலகிராம் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா என்னோட தினமும் மாலையில் உங்கள் வரலாறு சார்ந்த உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். சாயங்காலத்தில் நான் அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவேன். புத்தகங்கள் வாங்க தோழர் அமுதாவை கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் அதை தொடர்பு கொள்ளுங்கள். இது எல்லாமே முடியாதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே ஆதரவு தான். ஸோ உங்களால் முடிந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்கள். குறிப்பாக இனிமேல் இந்த 3 மாதங்கள் நீங்கள் புத்தகம் வாங்கினால்தான் நம்மால் இந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியும். அதை மனதில் கொண்டு உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட கடிதம் ஒன்றுன்னு சொன்னோம். அந்த கடிதத்தை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அதில் இருக்கிற கண்டென்ட்டை நான் வாசித்து காமிச்சிட்றேன், அதையும் நீங்கள் கேட்டுக்குங்க. அதாவது ஜனவரி 21, 1946ஆம் ஆண்டு ஹென்ரி ஃபேக்டர் அப்படின்னு அவருடைய நண்பர் ஒருத்தருக்கு இந்தியானாவில் இருக்கார், இந்தியானா போலீஸ். அங்கே இவர் எழுதியிருக்கிறார். டியர் சார், I have served as witness before the Anglo-American Inquiry Commission on Palestine for the sole purpose to act in favor of our just cause. But it is, of course, impossible to prevent distortion by the press. I am in favor of Palestine being developed as a Jewish homeland, but not as a separate state. It seems to me a matter of simple common sense that we cannot ask to be given the political rule over Palestine where 2/3 of the population are not Jewish. What we can and should ask is a secured bi-national status in Palestine with free immigration. If we ask more, we are damaging our own cause, and it is difficult for me to grasp that our Zionists are taking such intransigent position which can only impair our cause. Very truly yours, A. Einstein அப்படின்னு அவர் அந்த கடிதத்தை முடிக்கிறார். இப்போ இந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, 1946ஆம் ஆண்டு இந்த ஆங்கிலோ அமெரிக்கன் கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணி இஸ்ரேலுக்கு யூதர்களுக்கு ஒரு இடம் நிரந்தரமாக கொடுப்போம் அப்படின்றத பற்றி பேசும்போது இவர் என்ன சொல்கிறாரு, அந்த கமிஷன் முன்னாடி நான் சாட்சியம் அளித்த போது நான் இதைத்தான் சொன்னேன். அங்கே அதை யூதர்களின் தாய்நாடாக மாற்றுவதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர்கள் அங்கேயே குடியிருக்கட்டும். ஆனால் அதை தனி நாடாக பிரிப்பது தவறு அப்படின்னு சொல்கிறார். புரியுதுங்களா? அவர்களுக்கு அது தாய்மண் போல இருக்கட்டும், ஆனால் அது நாடு பாலஸ்தீனமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அதை இஸ்ரேல்னு தனியாக பிரிக்கக்கூடாது. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த யூதர்களின் மொத்த ஜனத்தொகை என்பது 1/3 பங்கு தான் இருக்குது. மீதம் 2/3 பங்கு பேர் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள். அது அவர்களின் தாய் நாடு. அவர்களை ஒடுக்கிவிட்டு அவர்களிடமிருந்து பிடுங்கி ஒரு நாட்டை கொடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. யூதர்களுக்கு அங்கே சென்று வருவதற்கு இமிக்ரேஷன்லாம் தேவையில்லை அப்படின்னு வேணால் நீங்கள் சட்டத்தை கொண்டு வாங்க. அதாவது இப்போ இந்தியாவுக்குள்ளேயே நான் எங்கேயாவது போயிட்டு வரணுன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் இமிக்ரேஷன் வாங்கி வீசா வாங்கிட்டா போயிட்டு வரேன் கிடையாதுல்ல. அதை போலவே யூதர்கள் அந்த பாலஸ்தீனத்தை தங்களது தாய்நாடு போல பயன்படுத்திக்கிட்டோம்.
அதுதான் சொல்கிறார், ஹோம் லேண்டாக பயன்படுத்திக்கிட்டோம். தாய் நாடாக பயன்படுத்துவது என்பது வேறு, தனி நாடாக பிரிப்பது என்பது வேறு. தனி நாடாக பிரிப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் உருவாக்க நினைக்கக்கூடிய அந்த அமைதியான சூழல் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோமே, ஒரு அமைதியான வாழ்க்கை யூதர்களுக்கு வேணும்னு பேசுகிறோமே, அந்த செயல் திட்டமே இதனால் சீர்கெட்டு போகும். அதனால் 2 பங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களிடமிருந்து அந்த நாட்டை பிரித்து தனி ஒரு நாடாக பிரிப்பதில் எனக்கு எந்த உடன்பாடும் இல்லைன்னு ஐன்ஸ்டீன் தெளிவாக சொல்கிறார். இதே வேலையை இன்னொரு இடத்துல செஞ்சுருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 2/3 இருக்கான்ல, 2/3 இருக்கிறது தானே பிரச்சனை, 2/3 குறைச்சிருவோம் அப்படின்னு குறைக்கிறாங்க. 2/3 எப்படி சார் குறைப்பீங்கன்னா, கொன்ற வேண்டியதான். புரியலைங்களா? 2/3 இருக்கிறவன 1/3 ஆகிட்டோம்னா வேலை முடிஞ்சதில்லை அப்படின்றாங்க. 1/3 எப்படி ஆக முடியும்? ஒன்று யூதர்கள் நிறைய புள்ள பெற்றுக்கணும், புள்ள பெற்றுக்கிட்டு ஜனத்தொகையில் பெருசாகணும். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இன்னொரு சிம்பிள் வழி, அவங்கள பூரா கொண்டுடலாம். கொண்டுட்டா முடிஞ்சிரும்ல. ஏழ்மையை ஒழிக்கணும்னா என்ன செய்யணும்? ஏழைகளெல்லாம் கொண்டுட்டா ஏழைகளே இல்லைங்க எங்கள் நாட்டில்னு சொல்லிடலாம்ல. அதே போலவே 2 பங்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்கன்றதுக்கு மேலே அவங்க ஜனத்தொகையை குறைச்சிரு. அதுதானே அவங்க சொல்கிறாங்க. ஒரே குண்டில் 2 உயிர் எடுக்கலாம். நீ கர்ப்பிணி இஸ்லாமிய பெண்ணை கொன்றால் ஒரே குண்டில் 2 உயிர் போகும் அப்படின்னு சொல்கிறான்ல, அந்த கான்செப்ட். இதே வேலையை இன்னொரு இடத்துலையும் செஞ்சாங்கன்னு சொன்னேன். எங்கே தெரியுமா? நம்ம இந்தியாவில் எங்கே செஞ்சாங்க? காஷ்மீரில் செஞ்சாங்க. காஷ்மீரில் எப்படி செஞ்சாங்க? இந்த காஷ்மீர் பகுதி முதல்ல பார்த்திங்கன்னா ராஜா ரஞ்சித் சிங் அப்படின்னு சொல்லி ஒரு சீக்கிய மன்னர்களோட கண்ட்ரோலில் தான் அந்த பகுதி எல்லாமே இருக்குது. ராஜா ரஞ்சித் சிங் லாகூர்லேருந்து ஆட்சி செய்கிறாரு. அவரை ஒன்றுமே பண்ண முடியாமல் தான் முஸ்லீம்ஸ் ரொம்ப காலம் இருந்தாங்க. சண்டை தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. காஷ்மீர்லாம் அவரோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. அப்போது கடைசியாக ராஜா ரஞ்சித் சிங் செத்ததுக்கு பிறகு அவங்க வாரிசுகளுக்குள்ள வாரிசு உரிமை போரில் ஒருத்தன் அடித்து வெட்டிக்கிட்டு இருக்கிறப்போ காஷ்மீர் பகுதியில் இந்த ஜென்ரல் ஒருத்தன் இருக்கிறான். யார்? ரஞ்சித் சிங்கோட கவர்னர் மாதிரி ஒரு படை தளபதி. அவன் என்ன பண்ணுறான், இந்த இடத்த நம்ம ஆட்டையை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான். அவன் பேர் குலாப் சிங்னு பேர். சரிங்களா? அந்த குலாப் சிங் தான் என்ன பண்ணுறான், வெள்ளைக்காரர்கள்ட்ட போய் காலில் விழாத குறையாக விழுந்து ஒரு அமௌண்ட்டை தர்றேன், இந்த இடத்த ஏன் நான் வச்சுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடு, நீ எடுக்காதீங்க. இப்போ ராஜா ரஞ்சித் சிங்கிட்டேருந்து அந்த லாகூர் பகுதியெல்லாம் பிடிக்கும்போது இந்த இடத்த எனக்கு அப்படியே விற்றுற மாதிரி விற்றுரு, நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த காலத்திலேயே 60 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த நிலத்தை வாங்குகிறான். எது? காஷ்மீர் பகுதியை, ஜம்மு காஷ்மீர்னு இப்போ சொல்கிறோமே, அந்த மொத்த பகுதியும் 60 லட்சம் ரூபாய் கிழக்கு இந்திய கம்பெனியில் பணமாக கொடுத்துட்டு எங்களை தாக்கக்கூடாது, நாங்கள் தனி நாடாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி குலாப் சிங் தான் வாங்குகிறான். அவன் ஒரு வெறும் படை தளபதியாக இருந்தவன் பணம் கொடுத்து வாங்கி ராஜாவாயிட்டான். சரியா? அவன் வம்சத்தில் வந்தவன் தான் கடைசியாக ஹரி சிங். அந்த ஹரி சிங் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறான்னா, மக்கள்லாம் இப்போ பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாமியர்கள் காஷ்மீரில். சரியா? ஆனால் நிலங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான நிலங்கள் யார்கிட்ட இருக்குது? பார்ப்பனர்கள்ட்ட இருக்குது. இந்த காஷ்மீரி பண்டிட்டுன்றாங்களே, அந்த இப்போ எப்படி அவங்கள்ட்ட நிலம் வந்தது? என்ன உழைச்சி வாங்கினாங்களா? அங்கே இருக்கிற ராஜாங்களுக்கு கும்பிடு போட்டு அந்த பூஜையை பண்ணுறேன் இந்த பூஜையை பண்ணுறேன்னு எல்லா நிலத்தையும் எழுதி வாங்கிட்டாங்க. வாங்கி அந்த நிலத்தில் வேலை பார்த்தவர்களெல்லாம் மிகவும் தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர் போன்ற மக்கள் தான். அவர்கள் தான் இந்த மதத்தின் அடக்குமுறை தாங்க முடியாமல் இஸ்லாமியர்களாக மாறிட்டாங்க. அப்போது பெரும்பான்மையான நிலங்கள் சிறுபான்மையினராகிய பார்ப்பனர்கிட்ட இருக்குது. பெரும்பான்மை எண்ணிக்கை கொண்ட இஸ்லாமியர்கள் தொழிலாளிகளாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, வாங்க நம்ம பாகிஸ்தானில் சேர்ந்துருவோன்னு தான் சொல்கிறாங்க. நேருவே விட்டுட்டார், இது காஷ்மீர்லாம் வர போகிறதில்ல, போனால் போது போ அப்படின்ற மாதிரி விட்டுட்டார். ஆனால் அந்த கட்டத்தில் தான் ஆர்எஸ்எஸ் உள்ளே புகுந்து எல்லார் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தினாங்க. ராஜா ரஞ்சித் சிங் என்ன சொல்கிறாரு, அவங்க இஸ்லாமியர்கள் சுமார் 69% இருக்காங்க, அதனால் அவங்க சொல்கிறத தான் நான் கேட்டாகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு பாகிஸ்தானில் சேர போகிறேன்றார். இவர் என்ன சொல்கிறாரு, 69% இருந்தானேயா, 31% இந்து இருக்கான்ல, அதனால் இந்துவில் சேர்த்துரு அப்படின்னு இந்த ஆர்எஸ்எஸ் குரூப் சொல்ல, அதை அப்போ தான் கேட்குறாரு, இல்லை அவங்க 69% இருக்காங்களே என்ன எப்படி அப்படின்னு. அப்போ அந்த சதவீதத்தை குறைச்சிருவோம் அப்படின்னு. இந்த சதவீதத்தை குறைக்கிற வேலை அப்போவே எப்போ 1946-47 இந்தியாவில் ஆரம்பிச்சாச்சு. இந்தியாவில் தான் முதல்ல தான் இந்தியாவில் தான் அந்த பாப்புலேஷனை பர்சன்டேஜை குறைக்கிறன்ற வேலையை.
ஏன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரளாலையும் பார்த்திங்கன்னா 50% வந்து பிற மதத்தவரும் 50% தான் இந்துக்களுமாக இருக்காங்க. இவரே யார் கேரளாவே வந்து பாகிஸ்தான் கூட சேர்றேன்னு தான் சொல்லிட்டு இருந்தது. அப்புறம் சர்தார் பட்டேல் தான் போய் எல்லாரையும் மிரட்டி எல்லாரையும் கொண்டாந்து சேர்த்தார். அப்படி ஒரு வேண்டாத வேலை பண்ணாருன்னு வைங்களேன். அது உண்மையிலே வேண்டாத வேலை தாங்க. இந்தியான்னு ஒரு நாடு எந்த காலத்துலையுமே இருந்தது கிடையாது. இவங்களா போட்டு அதை அப்படியே வச்சு எதாவது பண்ணி அதை ஒரு இந்து ராஜ்யமாக மாற்றணுன்ற ஐடியா இவங்களுக்கு. அப்போது பல இஸ்லாமியர்கள் காஷ்மீரில் கொல்லப்பட்டார்கள். எல்லாம் கூட்டமாக கொல்லப்பட்டார்கள். அதன் பிறகு தான் பாகிஸ்தான்லேருந்து ஒரு பழங்குடி இனத்தவர், அவங்க இஸ்லாமியர்கள், அவர்கள் வந்து இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக வருவோன்னு சொல்லி தான் அவங்களும் ஆயுதம் ஏந்திட்டு உள்ளே வந்து சண்டைக்கு வராங்க. அப்போ ராஜா ஹரிசிங் வந்து இல்லை நீங்கள் இந்திய இராணுவத்தை அனுப்பி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ இந்திய இராணுவத்தை அனுப்பணும்னா நீ முதல்ல இந்தியா கூட சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவை ஏமாற்றி கையில் வாங்கிட்டாங்க. அப்போது அந்த 370 பிரிவு ஒரு சட்டமும் இருந்தது. அதையும் இப்போ ஒழிச்சு கட்டிட்டாங்கன்னு வைங்க. மொத்தமாக எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக காஷ்மீர் இந்தியாவோடு சேரும்போது இவர்கள் எப்படி இஸ்லாமிய பாப்புலேஷனை குறைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்களோ அதே வேலையை இன்றைக்கி பாலஸ்தீனத்தில் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. இதை செய்வார்கள்னு ஐன்ஸ்டீன் அன்னைக்கே யோசிச்சு தான் சொல்கிறாரு. இவங்க யூதர்கள் 1/3 தான் இருக்காங்க, பாலஸ்தீனர்கள் தான் 2/3 பேர் இருக்கிறாங்க. அதனால் அந்த தேசத்தை பிரிக்கக்கூடாதுன்னு அவர் பேச்சை கேட்காம எல்லோரும் பிரிச்சுட்டாங்க. பிரித்ததுனால பிரித்ததுக்கப்புறம் மட்டும் இல்லைங்க, அவரை தான் முதல் ஜனாதிபதியாக வர சொன்னாங்க. அவரெல்லாம் வர முடியாது போ அப்படின்றார். மனசாட்சிக்கு அஞ்சும் மனிதன், அதனால் மனசாட்சிப்படி நடக்கக்கூடிய மனிதன். இது வந்து பாலஸ்தீன மக்களுக்கு கேடாக விளைய போகுது. இது ஏற்கனவே அந்த லெட்டரையும் நம்ம ஒரு தடவை சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு எபிசோடில். இந்த பாலஸ்தீன மக்களுக்கு கேடாகத்தான் இது முடிய போகுது. அதனால் அந்த இடத்துக்கு அந்த பாவத்தில் நான் பங்கு கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வரமாட்டேன்ட்டார். ஏன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து அன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக உலகம் முழுவதும் பார்க்கப்பட்ட ஒரு விஞ்ஞானி. அவர் வந்து அதாவது ஒரு நாட்டுக்கு பிரசிடெண்ட்டாக கூப்பிட்றாங்க, வரமாட்டேன்னு சொல்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து அதை வெறுத்து இருக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். யூதர்களை பற்றி அவர் புரிந்து வைத்திருந்த அளவுக்கு கூட இங்கு உள்ள மக்கள் வந்து யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நிறைய பேர் முட்டாள்தனமாக கமெண்ட் போடுறவங்க போடட்டும், அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை தொடர்ந்து வேறு அப்டேட்டுகள் வந்தவுடன் அந்த அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.